தாண்டிக்குடி முருகர் கோயில் வந்தாச்சு. வந்து நாங்கள் அங்கே அருவியில் குளிச்சுட்டு வந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப குளிக்கிறதெல்லாம் வீடியோலாம் எடுக்கலை. அவசரமாக வந்துட்டு 3 ப்ரோக்ராம் இருக்குது. தாண்டிக்குடி முருகன் கோயில், அப்புறமா பூம்பாறை முருகன் கோயில், பழனி போகிற மாரி பிளான் பண்ணிட்டு வந்தோம். டைம் எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கேற்ற மாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டிக்குடி முருகன் கோயில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் எனக்கு. இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்லும் போது இங்கே வந்து அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேணுனதெல்லாம் நிறைவேறிச்சு. இதுதான் வந்து தாண்டிக்குடி முருகர் கோயில். ஸோ நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அலோ பண்ண மாட்டேன்றாங்க, வீடியோ எடுக்க ஃபோட்டோஸ் எடுக்க அலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நாங்கள் போன டைமிங்க்கு கூட்டம் இல்லை. ஸோ மழை வர லைட்டாக தூரிகிட்டே இருந்தது, க்ரௌடும் இல்லாததுனால. ஸோ கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அப்படியே அவரோட ஃபோட்டோஸு வீடியோஸும் நான் எடுத்துட்டேன் உங்களுக்காக. முருகர் பார்த்தாச்சு, அப்படியே வந்துட்டு வாங்க வியூ பார்த்தலாம். இதுதான் தாண்டிக்குடி கிராமம் பாருங்கள். அந்த ஊர் தாண்டிக்குடி ஊருன்னு சொல்லுவோம்னா இதுதான் பாருங்கள். இது வந்துட்டு ஆக்சுவலி கொடைக்கானல் பேக் சைடு அப்படியே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு எப்போல்லாம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்போல்லாம் நான் எப்பப்போ சிறுமலைக்கும் போவேன். அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி தாண்டிக்குடிக்கும் வருவேன். ஏன்னா அங்கே வந்துட்டு அருவி இருக்குது, அருவியில் குளிச்சுட்டு அப்படியே ஒரு முருகர் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது தான். தாண்டிக்குடி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ வியூ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள், வியூ நல்லா இருந்தது. இதெல்லாமே வந்துட்டு வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தாண்டிக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்துட்டு வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் இது. அதே போல் வந்துட்டு நீங்கள் கிளைமேட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கரெக்டாக வந்துட்டு திண்டுக்கல்ல வந்துட்டு ஒரு 1 ஹவரில் வரலாம் நம்ம தாண்டிக்குடிக்கு. இந்த சைடு அப்படியே போனோம்னா வந்துட்டு நம்ம கொடைக்கானல் போகலாம். இல்லைனா வந்துட்டு பழனிக்கு போகிறவங்க பழனிக்கு போகலாம். இல்லைனா வந்துட்டு இந்த பக்கத்தில் வந்து கேரளா போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். இங்கேருந்து நிறையா ஊர்கள் இருக்குது. சென்னையிலேருந்து எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் கோயிலுக்கு வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன். அங்கே பழனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி கொடைக்கானல் சுற்றி பார்த்தா மாரி இருக்கும், அதே போல் வந்துட்டு அருவி தண்ணியில் குளித்தா மாரியும் ஆச்சு. அப்படியே வந்து தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் ஊர் சுற்றி காமிச்ச மாரியும் ஆச்சு. அப்படியே வந்து பழனிக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணோம். முக்கியமாக நாங்கள் ஏன் இந்த ரூட்டு பிளான் பண்ணோம்னா, இங்கே வந்தோம்னா மயில் கத்துற வீடியோ நிறையா கேட்குது. சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. மயில் சுற்றி முருகர் கோயில் சுற்றி வந்துட்டு மயில் கத்துற சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏன் இந்த இடம் இப்படி இந்த ரூட்டு ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம்னா, ரொம்ப வெயிலாக இருக்கா. அந்த சம்மர் லீவுக்கு தானே வந்திருக்காங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம பழனிக்கு போயிட்டோம்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், குழந்தைங்களாம் இருக்காங்க, ரொம்ப சிரமமாயிடும். நம்ம என்ன பண்ணலாம், கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானல் வந்து தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போகணும். இங்கே தாண்டிக்குடி முடிச்சுட்டு அப்படியே பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பழனிக்கு போகலான்ட்டு இருக்கும். ஸோ 3 முருகர் ஒரே முட்டா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு இதுவில் தான் நாங்கள் இது பண்ணோம். பார்க்கலாம் எங்களுக்கு எப்படி டைம் செட் ஆகுது. தாண்டிக்குடி இப்போ தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலே பூம்பாறைக்கு போகிறோமா இல்லைனா பழனிக்கு போகிறோமா எப்படின்றது நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட பார்க்குறேன். நாங்கள் எப்படி போனோம் முருகர் கோயிலுக்கு, எப்படியெல்லாம் எங்களுக்கு தரிசனம் கிடைச்சிது என்னன்றது நான் எடுத்து போடுறேன். தியா பாப்பா எப்போ ஊர் சுத்தத்துக்கு ரெடியாக இருப்பா. தியா பாப்பா, என்னம்மா இந்த ப்ரோக்ராம் உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நான் கல்லு வீடு செஞ்சிருக்கேன். கல்லு வீடு செஞ்சிருக்கியா? கோயிலுக்கு வந்தா சரிம்மா, நல்லா இருக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. சம்மர் டைமு பாருங்க, கிளைமேட் இப்படி தான் இருக்குது. எங்கள் வந்துட்டு என்னோட அம்மா, என் தங்கச்சி இருக்காங்க பாருங்க. என் தங்கச்சி இவ்வளோ வந்துட்டு யூடியூபர் தான், யூடியூப் போட்டுட்டே ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாள். இவன் வந்துட்டு என் தங்கச்சி பொண்ணு.
நம்ம இப்போ எப்பவுமே நம்ம ஃபேமிலியோட சுத்துறதை தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்போம். இப்போ வந்துட்டு என் வீட்டு சைட்ல இருந்து ஆளுங்க வந்தாங்க. இப்போதான் முத நான் எடுத்து போடுறேன். நான் அதில் நானும் ஒருத்தி. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டிதான். நான் மயில் கத்துதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, பாருங்க மயில் வந்துட்டு போயிட்டே இருக்கு பாருங்களா, ரொம்ப பெரிய மயில். நாங்கள் கார் எடுத்துகிட்டு வர சொல்லும் போது தோகை விரித்து காமிச்சிச்சு. பட் நாங்கள் கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ண அதுவும் மூவ் ஆகிட்டே போச்சு. முருகர் கோயிலுக்கு வந்துட்டு இந்தமாரி மயில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்ன இடம்னு பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள் வாழ்ந்த இடமா இது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இடமா இது. இது வந்துட்டு வரவங்கெல்லாம் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல் வந்துட்டு நிறைய பேர் வீடியோஸும் எடுத்துகிட்டு போவாங்க. சரி, இதுவும் நம்ம ஃபோட்டோஸாக வீடியோஸாக எடுத்து போட்டுடலாமே, நீங்களும் பார்ப்பீங்களேன்றதுக்காக தான் நான் இதுவும் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து சுற்றி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். க்ரௌடு இருக்காது, மெயினாக வந்து க்ரௌடு இருக்காது, டிராஃபிக்கில் மாட்ட மாட்டீங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக காரு அங்கங்கே நிப்பாட்டிட்டு வீடியோ அண்டு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் வழி மாறி வந்துட்டோம். நாங்கள் பூம்பாறைக்கு போக முடியல, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வழி மாறி வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து அப்படியே வந்துட்டு பழனிக்கு இறங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பழனி அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கே போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் போனோம். இங்கே பாருங்கள், பழனி கோயில் சார்பாக வந்துட்டு இந்த வண்டி விட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சுற்றி ரோப் கார் இருக்குது, அதே போல் இந்த ட்ரெயின் வசதின்னு சொல்லுவாங்க மேலே போகிறதுக்கு, அது இருக்குது. அதே போல் பாதைகளும் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ரவுண்ட்ஸ்லேயே வந்துட்டு இந்த பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஸோ மொபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. செக் பண்ணி மொபைலெல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சுறாங்க. நான் கொஞ்சம் குழந்தை வச்சுட்டு இருந்ததுனால என்கிட்ட எதுவும் கேட்கலை. ஸோ நான் அப்படியே குழந்த சாக்கில் நான் மொபைலெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோப் கார் மூலிமா வர முடியல. என்ன ரீசனுன்னா வந்துட்டு காற்று ஹெவியாக அடிக்குது, ஸோ மழை பெய்யுதுன்றதுக்காக ரோப் காரு அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் படிக்கட்டு வழியாக நாங்கள் நடந்து வந்துட்டோம். ஸோ நான் மொபைல் எடுத்துகிட்டு வந்து வீடியோலாம் எடுக்கிறது பார்த்துட்டு எல்லாமே திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கிருந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஸ்டெப்பில் ஏறி வந்துடலாங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த பழனியோட ஊர் வந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன சொல்லறதுனே தெரியலங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் தாண்டி கூட முருகர் கோயிலுக்கு போக சொல்லும் போதும் மயில் பார்த்தேன் நான். அதே போல் பழனிக்கு ஸ்டெப்பு வழியாக நான் நடந்து வர சொல்லும் போதும் மயில் பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ வந்துட்டு எனக்கு தரிசனம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தமாரியெல்லாம் யாருக்கு அமையும்னு எனக்கு தெரியலை. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரணும்னு இருக்குது, இந்தமாரி வியூவெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருக்குது. மயில் இவ்வளோ கிட்டத்தில் இருந்து நான் வீடியோஸு ஃபோட்டோஸ் எடுக்கணுன்ட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நான் இங்கேன்னு இல்லைங்க, நான் திருப்பரங்குன்றம் இல்லை வேறு எங்கேயாச்சும் போகணுன்னா கூட இந்தமாரி எனக்கு அமையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு முடிச்சாச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள். ஸோ என் லட்டு குட்டி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இவ்வளோ குட்டி வயசுலேயே வந்துட்டு நிறையா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கா. அது கோயிலாக போயிட்டுருக்கா. ஸோ அந்த எல்லா கடவுளோட ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே நான் அந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.